திருநா பாரு. திருநா. ஹே கைஸ், என்னடா புதுசாக கையில் நோட்டோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. உள்ளேயும் நோட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பார்த்தீங்கன்னா நேபாள் கரன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்லேருந்தே வந்துடலாம். தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 rupees. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ருப்பீஸை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்தியாவிலையும் சரி, நம்ம 1 ரூபா நோட்லாம் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். கொஞ்சம் பேர் வேணால் ஞாபகத்தமாக வச்சுருந்துருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதையே நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு தான் வாங்கினேன், யாருக்கிட்டாச்சும் கிடைக்குமா சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கிங், அதாவது நேபாளோட கிங்குன்னு சொல்லுவாங்க, பிரேந்திர பீர் விக்ரம்னு நினைக்கிறேன் இவர் பேர். கரெக்டாக? கமல். எஸ், படித்தேன். சும்மா நம்மளாம் தெரியாது, நானே நெட்டில் தான் பார்த்து படித்தேன். இல்லை ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸில் டியர் ஓடுற மாதிரி ஒரு விஷுவல் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நேபாளில் 1 ரூபா. அண்ட் ஆனால் இப்போ பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சேம் அதே திங் தான் பார்த்தீங்கன்னா 2 rupeesக்கும். 2 rupeesம் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோவா பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்காக பழசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சும்மா வச்சுருக்காங்க ஒரு ஞாபகார்த்தமாக அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சீட்டா, சேம் அதே நேபாள் கிங்கோட ஃபோட்டோ வச்சு பின்னாடி ஒரு சீட்டா. அண்ட் 5 rupees. 5 rupees கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ நம்ம ஒரு கடையில் போயிட்டு 1 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கினா மிச்சம் 4 ரூபா தருவோம்ல. பட் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் 1 ரூபா கொடுத்து எதுவுமே வாங்க முடியாது. 5 ரூபா கொடுத்தா 5 சாக்லேட் கிடைக்கும். அந்த சாக்லேட்டோட விலை 1 ரூபாவாக இருந்தாலும் சரி 5 சாக்லேட் தான் விற்பாங்க, அந்த மாதிரி. தென் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமை, ஃப்ரண்ட்டில் எவரெஸ்ட் மவுண்டன், ₹5. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 rupees. மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது 10 rupees தான் கடைகளில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்டன், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மான். 10 rupees சொல்கிறாங்க. அதுவும் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 19 இருக்குது. இதை பார்த்து நிறைய பேர் இந்தியன்ஸ்லாம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க, 90 ரூபா அப்படியா நினச்சி. ஆனால் அது கிடையாது. நேபாள் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 9ன்றது தான் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 rupees, 10 rupees. அண்ட் அதுக்கப்புறம் 20 rupees. 20 rupeesலலாம் எதுவும் சேஞ்சஸ்லாம் கிடையாது, எழுத்துலாம் அதே மாதிரி 2 தான் அப்படியே தான் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காட்டு மான், 2 மான் ஜோடியாக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் எவரெஸ்ட் மவுண்டனும் இருக்குது. நேபாள் ராஷ்டிரா பேங்க், எப்படி இந்தியனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் இருக்குன்ற மாதிரி நேபாள் ராஷ்டிரா பேங்க். ராஷ்டிரா இல்லை, ராஷ்டே பேங்க். ரஸ்டே இல்லை, ஸ்பெல்லிங் அப்படி தான் இருக்குது. அதை எப்படி ஸ்பெல் பண்ணுறீங்க? ரஸ்ட்ரே. நேபாள் ரஸ்ட்ரே பேங்க். இங்கே ஆனால் இது படித்து பாருங்களேன், ராஷ்டிரம் தானே வருது. இங்கே நிறைய அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா SUNWAL, சன்வால்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுனோல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது இவங்க ப்ரொனன்சியேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 rupees. சேம் அதே தான். பின்னாடி மட்டும் இது ஏதோ சொல்லுவாங்களே, ஜாகுவாரா பேந்தரான்னு தெரியலையே. இது என்ன? ஸ்னோ லியோபேட். ஓ, இதுதான் லியோபேடா? நம்மளுக்கு இந்த லியோபேடு, சீட்டா அதெல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் குழம்புது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மவுண்ட் எவரெஸ்ட் வச்சிடுறாங்க. பின்னாடி மட்டும் இந்த விலங்குகளில் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து 50 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees. சேம் திங்க் அதே தான். இங்கே பாருங்கள் 900ன்னு நினச்சி நிறைய பேர் ஏமாறுவாங்க. பட் இதெல்லாம் இது வெறும் 100 rupees தான். ஃப்ரண்ட்டில் எவரெஸ்ட் மவுண்டனும் பின்னாடி ரைனோ அதோட குட்டியோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் அப்புறம் 500 rupees. சேம் மவுண்ட் எவரெஸ்ட். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகரா இல்லை நேபாள் டைகரா தெரில, இது ஒரு டைகர். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இல்லைல்ல, 1000க்கு அப்புறம் 2000 அந்த மாதிரிலாம் இல்லைல்ல, 1000 rupees. பின்னாடி ஒரு பேர் எலிஃபண்ட் இருக்குது. ஸோ இதில் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சின்னு சொல்லுவோம், இவங்க நேபாள் ருப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ 100 நம்ம இங்கே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கில் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் இப்போ நேபாள் கரன்சியில் 100 ருபீஸ் கொடுக்குறீங்கன்னா அதே நேரத்தில் இந்தியன் ருபீஸில் 100 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கையில் தருவாங்க. அதான் 1.5 அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லிட்டு எடுத்துப்போம். அந்த மாதிரி கணக்கு தான். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு நேபாள் ருபீஸில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கோக் பாட்டில் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கிங்க. நீங்கள் நேபாள் ருபீஸில் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே வாங்கிப்பாங்க. அதே இந்தியன் ருபீஸில் நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 75 கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு 25 ருபீஸ் அந்த கோக் பாட்டிலும் தருவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 25 ருபீஸும் தருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுத்துக்குமே 1.5 ருபீஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேபாளில் எக்ஸ்பென்சிவும் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம ஊரில் எடுக்கிற டிஷர்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்து ஒரு 450 500ன்ற மாதிரி தான் விற்கிறாங்க. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம புதுசாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேபாள் ருபீஸே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். இது இந்தியாவில் கம்மி தானே, ஏன் இங்கே இவ்வளோ வாங்குறாங்கன்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் இந்தியாவுக்கும் அங்கேயும் இருக்கிற ஒரு சில அந்த பண வேறுபாடுனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அமௌண்ட்டும் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பொறுத்தவரையும் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு புதுசாக ஒரு ஃபாரினர்ஸ் யாருக்காச்சும் வந்தோம்னா அது அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேபாள் அமௌண்ட்டு பற்றின வீடியோ தகவல். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறேன். அண்ட் நேபாள் நீங்கள் யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு பின் பண்ணி தரேன். என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் வரலாம், எப்படிலாம் பார்டர் செக்கப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். அப்படியே அப்போ எப்போ எவ்வளோ நேரம் தான் பேசிட்டேன், எவ்வளோ நேரம் அந்த வீடியோ போச்சு.